In the last 5 years, natural gas consumption in India and China has witnessed compound annual growth rates of 14% and 18% respectively. The large and growing markets in Asia also provide an opportunity for collaboration through joint research and technology development for the supply of clean and cheaper energy to the people. ஆனால் இந்திய பிரதமர் மன்மோகன் சிங்கோ மீத்தேன் எரிவாயு திட்டம் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத தூய்மையான திட்டம் என்கிறார். In the fourth round of bidding in 2010 of coal bed methane, we won successfully the Manargudi block for coal bed methane, which has been licensed to us. இந்த மீத்தேன் திட்டம் எப்படி எடுக்கப் போகிறார்கள் என்று சாதாரணமாக இணையதளங்கள் நாம் தேடி பார்க்கும்பொழுது இதனுடைய பாதிப்புகளை பற்றியான தகவல் மட்டும்தான் அதிகமாக இணையதளங்களிலே நம் கண் முன்னே தெரிந்தது. ஃப்ராக்கிங் என்று நாம் இணையதளங்கள் இப்போ கூகுளில் தேடி பார்த்தோம் என்றால் அது பேன் ஃப்ராக்கிங் என்றும் சேவ் வாட்டர், சேவ் எர்த், சேவ் பீப்புள் என்ற மக்களை காப்பாற்றுங்கள், பூமியை காப்பாற்றுங்கள், தண்ணீரை காப்பாற்றுங்கள் பதாகைகள் மட்டும்தான் நம் கண் முன்னே தெரிந்தது. கிரேட் ஈஸ்டர்ன் எனர்ஜி எனும் குஜராத் நிறுவனத்தின் தலைவரான பிரசாந்த் மோடி பேசும்பொழுது நிலக்கரி படுகையில் இருந்து மீத்தேன் எடுக்கும் திட்டத்திற்கான ஏலத்தில் 2010 நாங்கள் மன்னார்குடியில் மீத்தேன் எடுக்க ஒப்பந்தம் பெற்றோம் என்கிறார். காவிரி டெல்டாவினையே எரித்து சாம்பலாக்கப் போகும் இந்த மீத்தேன் திட்டம் என்பது என்ன என்று தெரிந்து கொள்வோம். நிலத்துக்கு அடியில் பாறைகள் மற்றும் நிலக்கரிக்கு இடையில் பரவி நிற்கிற காற்றின் ஒரு வகையே மீத்தேன் என்பார்கள். எளிதில் தீப்பிடித்து எரிவதுதான் இதன் குணம். சுரங்கங்களில் நிகழ்கிற தீ விபத்துகளுக்கு காரணமாய் இருப்பதும் இந்த மீத்தேன் தான். இவ்வாறு பூமியின் அடி ஆழத்தில் இருக்கும் மீத்தேனை வெளியில் எடுத்து விற்பனை செய்வதுதான் மீத்தேன் எரிவாயு எடுக்கும் திட்டம். இந்த மீத்தேன் பூமிக்கு அடியில் தேங்கி இருக்கும் இடத்தை பொறுத்து 3 வகையாக எடுக்கின்றனர். நெருக்கமான பகுதிகளில் இருந்து இதை எடுப்பது டைட் கேஸ் முறை. வெகு ஆழத்தில் கடினமான பாறைகளில் படிந்து இருக்கும் மீத்தேனை எடுப்பதை ஷேல் கேஸ் என்கிறார்கள். பூமிக்கடியில் நிலக்கரியின் இடுக்குகளில் மீத்தேனை எடுப்பதை நிலக்கரி சுரங்க மீத்தேன் அல்லது கோல் பெட் மீத்தேன் CBM என்கிறார்கள். இதில் கடைசியில் வருகிற நிலக்கரி சுரங்க மீத்தேனை காவிரி டெல்டாவில் எடுப்பதற்குத்தான் இந்த மன்மோகன் சிங் அரசு அனுமதி கொடுத்துள்ளது. மன்னார்குடி மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் இத்திட்டத்தை செயல்படுத்தப் போகிறார்கள். நிலக்கரி சுரங்கங்களில் தீ விபத்து ஏற்படுது. அந்த தீ விபத்துக்கு காரணியாக இருக்கிறது இந்த மீத்தேன் வாயுக்கள். அப்படி அந்த மீத்தேன் வாயுக்களை நிலக்கரி சுரங்கங்கள் தோண்டுவதற்கு முன்னதாக எடுப்பது அப்படின்றது அங்கே ஏற்படக்கூடிய அந்த தீ விபத்துகளை தடுக்கிறதுக்கான ஒரு நல்ல விஷயமா நம்ம பார்க்குறோம். ஆனால் இன்றைக்கு இவங்க அப்ளை பண்ணக்கூடிய இந்த திட்டத்தை செயல்படுத்தக்கூடிய இடம் அப்படின்றது காவிரி டெல்டா. இன்றைக்கு காவிரி டெல்டாவில் இவங்க பண்ணக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தா, நிலக்கரி நாளைக்கு எடுக்க போகிறாங்கன்னா அதற்கான பதில் இதுவரைக்கும் அதிகாரப்பூர்வமாக எங்கேயும் இல்லை. அப்படி நிலக்கரி எடுத்துட்டாங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய மனிதர்கள் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த நெல்லை அடிப்படையாக வச்சு இன்றைக்கு தமிழகத்திலையும் உலகத்திலும் இது இந்தியாவிலையும் பல்வேறு இடங்களுக்கு இது உணவு பயிர், இந்த உணவு போயிட்டு இருக்கு. இப்போ இதற்கான மாற்று என்ன கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. தஞ்சை மற்றும் கும்பகோணம் வட்டத்தில் உள்ள ஊத்தங்குடி, பெரப்பட்டி, வன்வாஞ்சேரி, திருச்சேரி, துக்காஞ்சேரி, ஆவாங்குடி, விட்டலூர், குமாரமங்கலம், நாச்சியார் கோயில் ஆகிய ஊர்களில் தோண்டப்பட உள்ளன. திருவிடைமருதூர் வட்டத்தில் மஞ்சவல்லி, நரசிங்கம்பேட்டையிலும் தோண்டப்பட உள்ளன. ஒரத்தநாடு வட்டத்தில் குலமங்கலத்திலும், குடவாசல் வட்டத்தில் சித்தாடி, குடவாசல், மேலப்பாளையம், வலுவாச்சேரி, ஓகை, கீழ்ப்பாலையூர், கமுகக்குடி, பத்தூர், மஞ்சக்குடி, வடவேடு, செல்லூர் போன்ற ஊர்களிலும் கிணறுகள் அமைக்கப்பட உள்ளன. சாரணநத்தம், மாணிக்கமங்கலம், கொட்டையூர், அனுமந்தபுரம், கீழவடம்பல், ராஜேந்திரநல்லூர், நாந்தாங்குடி, கோயில்வெண்ணி, ஆதனூர், கண்டியூரிலும், நீடாமங்கல வட்டத்தில் பூவனூர், கீழவாந்தச்சேரி, அரிச்சபுரம், அனுமந்தபுரம், அன்னவாசல், காளச்சேரியிலும் கிணறுகள் வர உள்ளன. பூமியில் ஆழமான கிணற்று துளைகளை ஏற்படுத்தி அதிலிருந்து மீத்தேனை எடுப்பதுதான் அந்த திட்டம். மீத்தேனை எடுக்கும் முறையை பார்த்தாலே எப்படியான பாதிப்பை இது ஏற்படுத்தும் என்பதை புரிந்து கொள்ளலாம். மீத்தேன் கிணற்றினை 2000 அடிக்கும் அதிகமான ஆழத்திற்கு தோண்டுவார்கள். பின்னர் அங்கிருந்து பக்கவாட்டில் பல ஆயிரம் மீட்டர்கள் தோண்டுவார்கள்.
ஒரு கிணற்றிலிருந்து பல திசைகளில் குழாய்களை பூமிக்கு அடியில் ஏற்படுத்துவார்கள். பின்னர் இந்த குழாய்களில் அனுப்பும் வேதிப்பொருட்கள் வழியாக ஆழத்தில் இருக்கும் பாறைகளை வெடிக்கச் செய்து அதில் சிக்கியிருக்கும் மீத்தேன் வாயுவினை விடுவிப்பார்கள். இந்த வாயு இவர்கள் அனுப்பும் ரசாயன நீரில் கலந்து வெளியில் எடுக்கப்படும். அதிலிருந்து மீத்தேன் எரிவாயுவினை பிரிப்பார்கள். ஒவ்வொரு கிணற்றிலிருந்தும் இவ்வாறு 5 நாட்களுக்கு ஒரு முறை மீத்தேனை எடுப்பார்கள். ஏறத்தாழ 5 நாட்களில் இருந்து ஒரு வாரத்திற்குள் ஒரு மீத்தேன் கிணறு அமையும் பகுதியை சுத்தம் செய்து 50 100 நாட்களுக்குள் துளையிட்டு கிணறு அமைத்து விடுவார்கள். மீத்தேன் எரிவாயுவினை 2 5 நாட்களுக்கு ஒரு முறை எடுப்பார்கள். கிணற்றிலிருந்து ஒரு முறை மீத்தேன் எடுக்க செய்யப்படும் முறைகளை பார்த்தாலே நம் மனம் பதறும். இந்தியா என்பது ஒரு விவசாய நாடு. விவசாயம் இந்தியாவின் முதுகெலும்புன்னு சொன்னால் இந்தியாவின் முதுகெலும்பை முறிக்கின்ற வேலை, தமிழகத்தின் முதுகெலும்பை முறிக்கின்ற வேலை இப்போ வந்து நடந்துகிட்டு இருக்கு. ஒரு மீத்தேன் கிணறிலிருந்து எரிவாயுவினை ஒரு முறை எடுக்க 400 டாங்கர் லாரி மணலும் 400 டாங்கர் லாரி நீரும் தேவை. அதாவது ஒரு முறை மீத்தேன் எரிவாயு உரியவே சராசரியாக 100 வீடுகள் கட்டுவதற்கான கட்டுமான பொருட்கள் தேவைப்படுகிறது. ஒரு மீத்தேன் கிணறுக்கு மட்டும் 5 நாட்களுக்கு 5,66,00,000 லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. சோதனை முறையில் அமைக்கப்பட உள்ள முதல் 50 கிணறுகளுக்கு கணக்கிட்டால் 263 கோடி லிட்டர் தண்ணீர் தேவைப்படுகிறது. நம் தஞ்சை டெல்டா பகுதியில் சுமார் 2000 மீத்தேன் கிணறுகள் வர இருப்பதாக ஒரு புள்ளி விவரம் சொல்கிறது. அப்படியானால் இந்த 2000 கிணறுகளில் 5 நாட்களுக்கு ஒரு முறை மீத்தேன் எடுக்க 4 டிஎம்சி தண்ணீர் தேவைப்படுகிறது. 4 டிஎம்சி நீரை கொண்டு சுமார் 40 லட்சம் மக்களுக்கு தினமும் 100 லிட்டர் வீதம் ஆண்டு முழுவதும் தண்ணீரை கொடுக்க முடியும். இன்னும் எளிமையாக சொல்வதென்றால் 5 குடம் தண்ணீரை 40 லட்சம் மக்களுக்கு ஒரு வருடம் முழுவதும் வழங்கக்கூடிய தண்ணீரை 5 நாட்களில் மீத்தேன் கிணறுகள் குடித்து தீர்க்கப் போகின்றன. ஒரு மாதத்தில் 5 10 முறை இப்படி மீத்தேன் எடுப்பார்கள். மேட்டூர் அணையின் முழு கொள்ளளவான 80 டிஎம்சி தண்ணீரை இந்த கிணறுகள் 4 மாதங்களில் குடித்து தீர்க்கும் என்றால் இதன் அபாயம் உங்களுக்கு புரிகிறதா? கர்நாடகாவிலிருந்து 10 டிஎம்சி தண்ணீரை நாம் பெறுவதற்கே பல ஆயிரம் போராட்டங்களை நடத்தும் காலத்தில் எவ்வளவு தண்ணீரை காவிரியில் இருந்து மட்டும் எடுப்பார்கள் என நம்ப முடியாது. ஒட்டுமொத்த தமிழகத்தின் தண்ணீரும் இந்த திட்டத்திற்காக உறிஞ்சப்படும் அபாயம் இருக்கிறது. இதைப்போல அடுத்து 30 அல்லது 40 வருடங்கள் மீத்தேன் எடுக்கப் போகிறார்கள் என்றால் நமது இயற்கை வளங்கள் எவ்வளவு கொள்ளை போகும் என்பதை கற்பனை செய்து பாருங்கள். இது நமக்கும் நம் சந்ததிக்குமான குடிநீர் அல்லவா? தனியாரின் கொள்ளை லாபத்திற்காக கொடுத்துவிட்டு தண்ணீர் இல்லாமல் நாம் அலைய வேண்டுமா? சரி, மணலை பற்றி பார்ப்போம். 5 நாட்களுக்கு ஒரு முறை ஒரு கிணற்றுக்கு 400 டேங்கர் லாரி மணல் தேவைப்படுகிறது என்றால் இனி வர இருக்கும் 2000 கிணறுகளுக்கு 5 நாட்களுக்கு 8 லட்சம் டேங்கர் லாரி மணல் தேவைப்படுகிறது. அதாவது 80,000 வீடுகள் கட்ட தேவைப்படும் மணலை 5 நாட்களில் விழுங்குகின்றன இந்த மீத்தேன் எரிவாயு திட்டம். இதுபோன்று 40 வருடங்களுக்கு மணலும் தண்ணீரும் நம்மிடமிருந்து பிரிந்து போனால் நம் தலைமுறைகள் என்னவாகும்? இந்த மணலையும் தண்ணீரையும் கொள்ளிடம், காவிரி மற்றும் தமிழகத்தின் இதர ஆறுகளில் இருந்தே எடுப்பார்களாம். ஏற்கனவே மணலை தின்று தீர்த்தது போதாதென்று இது வேறா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். மீத்தேனை எடுக்க மணலும் தண்ணீரும் மட்டுமன்றி 635 வகையான நச்சுத்தன்மை வாய்ந்த வேதிப்பொருட்களும் பயன்படுத்தப்படுகின்றது. மேலும் இந்த வேதிப்பொருட்களில் கதிரியக்கம் கொண்ட வேதிப்பொருட்களும் கலந்து உள்ளன. கதிரியக்க பொருட்கள் அடுத்த 5000 வருடங்களுக்கும் மேலாக கதிரியக்கத்தினை வெளியிடுபவை. 600க்கும் மேற்பட்ட ரசாயன பொருட்கள் கலக்கிறாங்க. அதை பற்றிய உண்மையை அவர்களுக்குள்ள ரகசியத்தை காக்கின்ற சட்டங்களின் மூலம் வெளியிட மறுக்கிறாங்க.
இந்த ரசாயன பொருட்கள் குடி தண்ணீரில் கலந்ததுன்னா தோல் நோய் ஏற்படும், புற்றுநோய் ஏற்படும், இதய தமனில குறுகல் ஏற்பட்டு மாரடைப்பு ஏற்படும், சுவாச கோளாறுகள் ஏற்படும், சிறுநீரக செயலிழப்பு ஏற்படும், மரபணு கோளாறுகள் ஏற்படும், கருவுற்ற பெண்களுக்கு கருச்சிதைவு ஏற்படும், பிறக்கின்ற குழந்தைகள் பிறவி கோளாறுகளோட பிறக்கும். இப்படிப்பட்ட நோய்களையும் இந்த நீரியல் விரிசல் முறை இந்த பகுதியில் ஏற்படுத்தும். அடுத்த 30 அல்லது 40 வருடங்களுக்கு நிலத்திற்குள் இந்த நச்சுப் பொருட்கள் செலுத்தப்படும் என்பது இன்னும் கொடுமை. இது நிகழ்ந்தால் நம் நிலம் இனம் என்னவாகும்? ஆறும் நீரும் விஷமாகும், மண்ணும் நிலமும் மலடாகும். பின் நம் வாழ்க்கை என்னவாகும்? மீத்தேன் கிணறு குழாய்களில் ஏற்படும் உடைப்புகள் மற்றும் பழுதுகள் காரணமாக இந்த மீத்தேன் கலந்த நீர் நிலத்தடி நீருடன் கலக்கிறது. மீத்தேன் கலந்த நீர் கசிவுகள் மூலம் நிலத்திற்குள் ஊடுருவி நமது கிணறு, ஆறு, ஏரிகளில் கலந்து விடுகிறது. இது குடிநீர் குழாய்கள் வழியாகவும் விவசாயத்திற்கு பயன்படும் போர்வெல்லின் வழியாகவும் வெளியேறுகிறது. மீத்தேன் எரியும் தன்மை கொண்டது என்பது நமக்கு தெரியும். இப்படி மீத்தேன் கலந்த நீர் வெளியேறினால் என்னவாகும்? வெளிநாடுகளில் என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம். மீத்தேன் கழிவு நீர் நெருப்பு பட்டால் பற்றி எரிகிறது. தண்ணீரை கொண்டு எரியும் தீயை அணைக்கலாம். ஆனால் தண்ணீரே தீப்பற்றி எரிந்தால் எதை கொண்டு அணைப்பது? ஆம், இனி வரும் காலங்களில் உங்கள் வீட்டு குழாய்களில் வரும் தண்ணீரும் தீப்பற்றி எரியும், வீடும் எரியும், ஊரும் எரியும். ஏரி, குளம், ஆறு என அனைத்தும் தீப்பிடித்து எரியும் தீக்காடாக காவிரி டெல்டா மாறிப்போகும். இது மட்டுமல்ல, மீத்தேன் எடுத்தது போக இக்கிணறுகள் வேதிப்பொருட்களோடு கலந்த மணலையும் நீரையும் கழிவுகளாக தருமல்லவா? பெரும் ஆபத்தினை கொடுக்கக்கூடிய நச்சுக் கழிவினை என்ன செய்ய போகிறார்கள்? இக்கழிவுகள் குட்டைகளில்தான் தேக்கி வைக்கப்பட வேண்டும். இக்கழிவு பூமிக்குள் செல்ல முடியாதபடி குட்டைகளின் அடிப்பகுதி மற்றும் பக்கவாட்டில் சிமெண்ட் பூசி தண்ணீர் ஊடுருவாத தார்பாலின் கொண்டும் பாதுகாக்கப்பட வேண்டும் என்பது விதி. ஆனால் இப்படியெல்லாம் இக்கழிவு நீரை உலகில் எங்குமே பாதுகாக்க முடிந்ததில்லை. எப்படியும் இந்த விஷக்கழிவு நிலத்தடி நீருடன் கலந்து விடுகிறது. மழை அதிகரிக்கும் காலத்தில் இந்த கழிவுநீர் குட்டைகள் வெள்ள நீருடன் அடித்துச் செல்லப்படுகின்றன. இப்படித்தான் அமெரிக்காவில் பெரும் மழைப்பொழிவு ஏற்பட்ட பொழுது வெள்ளத்துடன் கழிவுநீர் குட்டைகளும் மீத்தேன் கிணறுகளின் குழாய்களும் சேர்த்தே அடித்துச் செல்லப்பட்டது. இரண்டு ஆறுகளில் இக்கழிவு நீர் கலந்து ஆற்றில் இருந்த உயிர்களை அழித்தது என்பது இந்த மீத்தேன் கிணறுகளின் வரலாறு. புரோமினேற்றம் எனப்படும் வேதியியல் மாற்றமடைந்த, சுத்திகரிக்க முடியாத, அடர்த்தியான, விஷம் கொண்ட மாசுபட்ட நீரையே அமெரிக்க அரசு அம்மக்களுக்கு வழங்கியது. இந்த நீர் புற்றுநோயையும் பிறவி குறைபாடுகளையும் ஏற்படுத்தின. இதை குடிக்கும் ஆடு மாடுகளும் பறவைகளும் இறந்து போயின. இக்கிணறுகளில் பயன்படுத்தப்படும் வேதிப்பொருட்கள் குறித்த தகவல்களில் நிறுவனங்கள் ரகசியம் காக்கின்றன. அதை வெளியிட்டால் அந்நீரை சுத்தமாக்க முடியாதது என்கிற உண்மை